ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தியான கோதுமை பீட்ரூட் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண பீட்ரூட் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் இஞ்சி பொடியாக கட் பண்ணது, 2 பச்சை மிளகாய், 1 கொத்து புதினா இலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, 1 டீஸ்பூன் சீரகம், தேவையான அளவுக்கு உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேன். இப்போது நான் எல்லாத்தையுமே நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டேன். இப்போது அதே மிக்ஸி ஜாரில் அரைச்ச பீட்ரூட் கூடயே நான் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன், 1/4 கப் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் ரவை, 2 டேபிள் ஸ்பூன் தயிர். இப்போ இது எல்லாத்தையுமே தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பேட்டரோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா அப்படியே தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். இப்போ நம்ம எப்பயும் போல் இந்த மாவை வச்சு நம்ம ரெகுலராக எப்படி தோசை ஊற்றுவோமோ அதே மாதிரி தோசை ஊற்றி எடுத்துக்க வேண்டியது தான். ரொம்பவே ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு எல்லோரும் கோதுமை தோசை இந்த மாதிரிலாம் இன்க்ளூட் பண்ணும்போது அது போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி வெரைட்டியாக பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் அண்ட் டேஸ்டியாகவும் இருக்கும், கொஞ்சம் யூனிக்காகவும் தெரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.